ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா. இங்க நெறைய நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. சரியா? இது நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல, டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு அரேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா மோடுக்கு வந்து நோ அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர் மீடியனுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் நாம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட் இஸ் மோட் அப்படின்னு பார்த்தோம்னா, மோட் இஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டிங். மேக்ஸிமம் டைம்ஸ் எது ரிப்பீட் ஆகுதோ மேக்ஸிமம் டைம் எது ரிப்பீட் ஆகுதோ, மெனி டைம்ஸ் வந்து எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நமக்கு மோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நம்ம நம்பர் எழுதிக்கலாம். திஸ் இஸ் நம்பர். இங்க நம்ம ஃப்ரீக்வன்சி போட்டுக்கலாம். ஃப்ரீக்வன்சினா என்னது? எத்தன தடவ நமக்கு அது ரிப்பீட் ஆகுது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. இப்போ 14 பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா நம்ம ஒண்ணொண்ணா கேன்சல் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 14 எழுதியிருக்கேன். 14 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஓகே. 14 எத்தன தடவ நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டைம்ஸ் வந்திருக்கு. அதோட ஃப்ரீக்வன்சி நம்ப என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வில் மார்க் இட் அஸ் 5. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 5. சரியா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன குடுத்துருக்காங்க? 15 குடுத்துருக்காங்க. ஸோ 15 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிளியரா? அப்போ 15 எவ்வளோ தடவ குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 8. வேற எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? இங்க ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கோம். 9. ஸோ 15 இஸ் 9 டைம்ஸ். நெக்ஸ்ட் 12. 12 எத்தன தடவ குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? 1, 2, 3, 4. ஸோ 12 எத்தன தடவ குடுத்துருக்காங்க? 4 டைம்ஸ் குடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் என்ன இருக்கு பாருங்க 16. ஸோ நீங்க அசெண்டிங் ஆர்டர்லயும் நம்ம அரேஞ்ச் பண்ணி போடலாம். நம்ம அப்படியே லைனாவும் எடுத்து போடலாம். 16 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 5, 6. ஸோ 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா? 6 டைம்ஸ். 16க்கு அப்புறம் இங்க 17 இருக்கு. 17 பார்த்தீங்கன்னா 1, 2, 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 17க்கு அப்புறம் 13 இருக்கு. 13 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 டைம்ஸ் 13 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் லெஃப்ட் ஓவர் நம்பர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க 18 ஒண்ணு, 19 ஒண்ணு. 18 வந்து எத்தன ஒரே ஒரு தடவ தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 19 வந்து ஒரு தடவ தான் வந்திருக்கு. 18 1 டைம். 19 இஸ் ஆல்சோ 1 டைம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் எது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 15. 15 தான் 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ த மோட் ஃபார் திஸ் டேட்டா இஸ் மோட் இஸ் 9. சரி, மோட் இஸ் நாட் 9, மோட் இஸ் 15. சரியா? தப்பா போட்டுறக்கூடாது. 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. எந்த நம்பர் 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? தட் இஸ் 15. 15 தான் 9 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோட் அப்படின்னு சொல்லுவோம்.